வாங்க இன்னைக்கு இந்தியால நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நாம ஒரு ரவுண்டு பாத்துடலாம். ராஜதந்திரம் முதல் தொழில்நுட்பம் வரை எல்லாமே இருக்கு. ரொம்ப சிம்பிளா சுருக்கமா இத பத்தி புரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா 4 முக்கியமான தலைப்புகள். முதல்ல உலக அளவுல இந்தியா எங்க இருக்கு, அடுத்து நாட்டுக்குள்ள என்னென்ன புது பாலிசிஸ் வந்திருக்கு, அப்புறம் பிசினஸ் டெக்னாலஜி சைட்ல என்ன அப்டேட்ஸ், கடைசியா இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணமானவங்க யாருன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது உலக அரங்குல இந்தியாவோட நிலைமைய. புதுசா யார் கூட கூட்டு சேர்றாங்க, நம்ம பகுதியில என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ராஜதந்திர நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு பெரிய விசிட். இது மூலமா நம்மளோட சர்வதேச உறவுகள் எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே தெரியுது. தென்கொரியா அதிபரோட இந்த விசிட்ல என்ன ஸ்பெஷல்னா, இது வெறும் பிசினஸ் டீல் மட்டும் இல்ல. பாதுகாப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் கிரீன் எனர்ஜின்னு எதிர்காலத்துக்கான தொழில்நுட்பத்துல 2 நாடுகளும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. இதுக்குனே ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டிருக்காங்க. சொல்லப் போனா இது வெறும் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இல்ல, ஒரு டெக்னாலஜி அலையன்ஸ். இங்கதான் ஜியோ பாலிடிக்ஸோட சுவாரஸ்யமே இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து இந்திய பெருங்கடல்ல நேவல் எக்ஸசைஸ் பண்றாங்க. எதுக்கு? அங்க அமைதியையும் வளர்ச்சியும் கொண்டு வர. அதே சமயம் இன்னொரு பக்கம் சைனா பாகிஸ்தானுக்கு அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ட்ரைனிங் கொடுக்குது. இது அவங்களோட செல்வாக்க அதிகப்படுத்து. பாத்தீங்களா, ஒரே நேரத்துல 2 விதமான மூவ்ஸ் நடக்குது. இதுதான் இந்த ரீஜனோட சிக்கலான சூழல். உலக அளவுல இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதல்ல நாட்டுக்குள்ளெல்லாம் சரியா இருக்கணும் இல்லையா? அதனால இப்ப நம்ம உள்நாட்டுல நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்னு, நம்ம இளைஞர்களோட திறமையை வளர்க்கறது. இன்னொன்னு, நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கவர்மெண்ட் இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்றத ரொம்பவே ஈஸியாக்கிட்டாங்க. நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா, உங்க காலேஜ்ல இருந்து ஒரு NOC சர்டிபிகேட் மட்டும் போதும். மாசம் 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு சூப்பரான விஷயம். இந்தியா ஒரு புது மைல்கல்ல எட்டியிருக்கு. அதுதான் இந்த நம்பர் 99. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இது நம்ம நாட்டுல இருக்கிற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ராம்சார் ஈரநிலங்களோட மொத்த எண்ணிக்கை. இந்த 99ங்கிறது வெறும் கணக்கில்ல. இதனால உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஷேகாஜீல் பறவைகள் சரணாலயத்துக்கு இப்போ இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் ஏஷியால இருந்து ரொம்ப தூரம் பறந்து வர பார் ஹெடட் வாத்துகள் மாதிரியான பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான ரெஸ்டிங் பாயிண்ட். சரி, ஒரு பக்கம் கவர்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டரும் சும்மா இல்ல, அதுலயும் நல்ல வளர்ச்சி இருக்கு. குறிப்பா மேனுஃபேக்சரிங்ல தற்சார்பு, அப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இதுல நடந்த சில முக்கியமான முன்னேற்றங்களை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குறத குறைச்சிக்கிட்டு நமக்கு தேவையானதை நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்றது. இது பொருளாதார தற்சார்புக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப். எவரேடியோட இந்த புது ஆலை வெறும் ஒரு ஃபேக்டரி இல்ல, இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் லாக்ஸ், டிஜிட்டல் கேமராக்களுக்கு தேவையான ஆல்கலைன் பேட்டரிகளை சீனா மாதிரியான நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இனிமே அது இங்கே இந்தியாலேயே தயாராகும். இது நம்ம தற்சார்பு பயணத்துல ஒரு பெரிய பாய்ச்சல். சரி, மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஃபினான்ஸ் பக்கம் போலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க கிரெடிட் கார்டை கடையில இருக்கிற QR கோட்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க, எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் இப்போ ஒரு தீர்வு வந்திருக்கு. PNB பேங்க்கும் கிவி நிறுவனமும் சேர்ந்து ஒரு புது UPI கிரெடிட் கார்டை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே உங்க ரூபே கிரெடிட் கார்டை நேரடியா உங்க UPI ஆப் கூட லிங்க் பண்ணிக்கலாம். கடையில QR கோட ஸ்கேன் பண்ணி உங்க கிரெடிட் லிமிட்ல இருந்து பே பண்ணிடலாம். சிம்பிள். இது டிஜிட்டல் பேமெண்ட்ல ஒரு கேம் சேஞ்சர். ஃபினான்ஸ் செக்டார்ல இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை பார்க்க போறோம். இது வரைக்கும் பேங்க்ஸ் மட்டும்தான் ரிசர்வ் பேங்கோட கோர் பேமெண்ட் சிஸ்டத்தை நேரடியா யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிரைவேட் ஃபின்டெக் கம்பெனிக்கு அந்த நேரடி ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? முன்னெல்லாம் பே பாயிண்ட் மாதிரி ஃபின்டெக் கம்பெனிங்க RTGS NEFT பண்ணணும்னா ஒரு பேங்க் மூலியமா தான் போகணும். இதுக்கு டைம் ஆகும், செலவும் அதிகமாகும். ஆனா இனிமே அவங்களே நேரடியா RBI கூட டீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியா IFSC கோடே கொடுத்திருக்காங்க. இதனால பண பரிவர்த்தனை ரொம்ப வேகமா குறைஞ்ச செலவுல நடக்கும். சரி, இவ்ளோ மாற்றங்கள் முன்னேற்றங்கள்னு பேசுறோம். இதெல்லாம் தானா நடக்காது இல்லையா? இதுக்கெல்லாம் பின்னாடி சில முக்கியமான நபர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற அந்த தலைவர்கள்ல சிலரை பத்தி இப்ப பார்க்கலாம். HDFC லைஃபோட விபா படல்கர், அவங்களோட கரியர் கிராஃப பாருங்க. 2008ல ஒரு CFOவா ஜாயின் பண்ணி கம்பெனியோட IPOவை வெற்றிகரமா முடிச்சு இன்னைக்கு MD அண்ட் CEOவா இருக்காங்க. அவங்க தலைமையில தான் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார்லயே முதல் முறையா ஒரு பெரிய மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் நடந்தது. அவங்கள மறுபடியும் 5 வருஷத்துக்கு MD அண்ட் CEOவா நியமிச்சிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா, அந்த எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸை வாங்கினது சாதாரண விஷயம் இல்ல. இந்தியன் இன்சூரன்ஸ் உலகத்திலேயே அது ஒரு பெரிய மைல்கல். சோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் தொடருதுங்கிறதா இங்க பாயிண்ட். கடைசியா நீதித்துறையில ஒரு வரலாற்று தருணம். ஜஸ்டிஸ் லீசா கில். இவங்க தான் ஆந்திர பிரதேச உயர் நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி. இதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த கோர்ட்டோட வரலாறுலயே ஒரு பெண் தலைமை நீதிபதியா வர்றது இதுதான் முதல் முறை. இது ஒரு பெரிய மைல்கல். உலக அளவுல புது கூட்டணிகள், நாட்டுக்குள்ள இளைஞர்களுக்கு புது வாய்ப்புகள், உற்பத்தியில தற்சார்பு, ஃபைனான்ஸ்ல புது டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் தனித்தனியா தெரிஞ்சாலும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த வேகமா மாறிட்டு வர உலகத்துல இந்தியா தனக்கான ஒரு புது பாதையை ரொம்ப நம்பிக்கையோட உருவாகுது. இந்த மாற்றங்கள் இந்தியாவை எங்க கொண்டு போய் சேர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க?